தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கும் உங்களுடைய ஜெபத்துக்கும் இருக்கிற தொடர்பு தான் ஜெபமே. ஜெபம்னாலே கோலை பிடிச்சிட்டு நிக்கிறது தான். ஜெபம்னாலே உனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு நிக்கிறது தான் ஜெபம். உட்கார கற்றுக்கொள்ளுங்கள் முதலாவது, பின்பு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, உட்கார்றதுலன்னு சொல்லி தரணும் போல. ஜெபமே வரலனாலும் உட்காரணும். சிந்தனை அளவாஞ்சிக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரசன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். வந்த உடனே இது ஃபுல்லாக கலையுது, அசுத்தாவிலாம் வெளியேறுது. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீனாக டியூனுக்கு ஆறீங்க. அவரே பொறுமையாக இருக்கார், உங்களுக்கு என்ன பொறுமை இல்லை, அவர் பரவாயில்லன்றார். அதனால் ப்ரேயரில் உட்காந்தோடனே சிந்தனை அளவாயும் வெளியே எந்திரிச்சிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஜெப குறிப்பு அல்லது நீங்க ஜெபம் பண்ண போகும்போது பிரச்சனையை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. சில சொல்ல பிரச்சனையை கத்தத்தை கொண்டு போற சார், பிரச்சனையை கொண்டு போகாத, வாக்கு தத்தத்தை கொண்டு போன்ற கையத்தட்ட வந்தார். ஆமென் ஆமென் ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களிலே ஜெபம் என்கிற ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் தம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். மனுஷன் தேவனோடு உறவு கொண்டவனாய் சிருஷ்டிக்கப்பட்டான். Man was created, அவனோட டிசைன் is having relationship with God. அப்படி தான் உருவாக்கப்பட்டான். அப்போ என்ன நடக்குது? மனிதன் பழத்தை புசிக்கிறான். நன்றாக பாருங்கள், பழத்தை புசிக்கிறான். இன்றைக்கி காலையில் ஐ ஹேட் அ லைட் ஃப்ரம் சம்பேர். அதில் கர்த்தர் சொல்கிறாரு, பிசாசை பார்த்து, இது ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, நீ அந்த பழத்து கனியை வந்து என்ன செய்யக்கூடாது, நீ சாப்பிடாதப்பா, அந்த நடுவில் இருக்க அந்த மரத்தை அப்படின்றார். இந்த பேசின விஷயம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? தேவனுக்கு ஆதாமுக்கு மட்டும் தெரியும். ஏவாளுக்கே ஆதாம் சொல்லி தான் தெரியும், பிசாசுக்கு தெரியாது. பிசாசு எப்படி அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட வச்சான்? அவனுக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்காருன்னு அவனுக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சாங்க, உங்கள் வாய் திறக்காமல் பிசாசு ஏரியாவுக்குள்ளே நுழையவே மாட்டான். அதனால் பிசாசு வந்த உடனே இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கலாமேன்னு சொல்லவே இல்லை. வந்த உடனே அவன் என்ன கேட்குறான் பாருங்கள், வாசிப்போம். முதல் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இப்போ அவனுக்கு எந்த மரத்து கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்னே தெரியல. அதனால் குத்து மதிப்பாக பேசுகிறான். எல்லா மரத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு ஏவாள் சொல்கிறா. அப்படிலாம் சொல்லலை சாமி, இந்த மரத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னாரு. ஓ அப்படிவா வலிக்கு. இதுக்கு பேர் தான் கேட்டு வாங்கலாம், ஆனால் போட்டு வாங்கவே கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், கேட்டு வாங்கலாம், போட்டு வாங்கக்கூடாது. இவன் போட்டு வாங்குறான். என்னென்னா எல்லா மரத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு ஒன்று. அவன் என்ன சொல்கிறா, இல்லை சார் இந்த மரத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னா, அப்படிவா வலிக்கு, அப்போ இந்த மரம் தானே அங்கேருந்து தொடங்குறான். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, தேவன் ஆதாம்கிட்ட பேசுகிறேன், பிசாசுக்கு மேட்ரே தெரியாது. மேட்ரே தெரியாத ஒருத்தனை எதுக்கு வம்ப உள்ள கூப்பிடுறீங்கன்றேன். தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். இட் இஸ் அ கர்ஸ். வாயை திறந்தி நான் ஓவரா திறந்து பார்க்குற ஆட்கெலாம் திறக்கி நான் இன்னசென்ட்டுங்க வாங்கப்படுவேன்றேன் நான். தன் வாயை விரிவாய் திறக்கிறவன், தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவடைவான். வந்து தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் யார்கிட்ட திறக்கணுமோ அவர்கிட்ட திறக்கிறது இல்லை. அங்கே வாயை மூடிடு. தேவையில்லாத இடத்துல திறக்கும்போது கலக்கம் அடைவான். அவன் வந்து என்ன செய்வான்? விரிவாய் திறக்கிறவன் என்ன இருக்கு வசனம்? நாசம் அடைவானா? ஸோ இங்கே வாயை பெருசாக திறந்து இந்த அம்மா பேசிருச்சு. என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் தான் அவன் போட்டு வாங்கி இந்த மரம் தானே. எப்போவுமே தேவன் உங்கள்கிட்ட பேசுகிற விஷயம் பிசாசுக்கு தெரியாதுங்க. நீங்கள் பயப்படுறீங்களான்னு கூட பிசாசுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பயந்தால் கூட பிசாசுக்கு தெரியாது. ஆனால் பயந்து போய் உன்னை செய்கிறீங்க பாருங்க, அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஓ அப்போ பயந்து தான் இருக்கியா அப்படின்னு. நீங்கள் பயமே இருந்தாலும் நீங்கள் பாட்டு அமைதியாக இருங்க, அவனுக்கு தெரியாது. தைரியம் என்னென்னா பயத்தை வெளியே காட்டாமல் இருக்கிறது. அது வெளியே தெரிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன செய்யணும் எனக்கு தெரியுன்றான் பிசாசு. நீ வந்து என்னைக்கு
போய் பாரு, லைட்டாக வந்து காலுக்கு பின்னாடி லைட்டாக வீங்கி இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும். நீ பயந்துட்டீங்களா பயப்படலன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அமைதியாக இருக்கிற நீ பயந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். நீங்கள் குனிஞ்சு இப்படி பார்க்குற பாரு, அப்போ தான் பயந்துருக்கான் பாட்டு. ஸோ ஹி கேனாட் ரீட் யுவர் மைண்டு. டெவில்ன்றது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆம்னிசியன்ட்டு ஆம்னி ப்ரெசன்ஸ்லாம் கிடையாது. அவன் வந்து ரொம்ப சாதாரண ஆள். அதனால தான் நீங்கள் சொல்லி தான் அவனுக்கு தெரியுது. ஆதாம தேவன் படைக்கும்போது தேவனோடு உறவு கொள்கிறவனாக தான் படைச்சார். இப்போ அங்கேருந்து அங்கே தான் விட்டோம். நம்ம பழத்தை புசிக்க வச்சான் யார்? பிசாசு. அது எந்த பழத்தை சாப்பிட்டா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. எல்லா பழத்தோட குவாலிட்டி ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதை சாப்பிட்டா தான் கர்த்தர் எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னு தெரியல. அவன் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். அவன் ஒரு தந்திரமுள்ளவன். அதான் பைபிள் தொடங்கும் போதே தந்திரமுள்ளவனாக இருந்தான். எப்படி தந்திரம்னா என்ன? போட்டு வாங்குறது. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. தாழ்மைனா என்ன? கேட்டு வாங்குறது. தந்திரம்னா என்ன? போட்டு வாங்குறது. என் வலது பக்கம் கை நீட்டுறேன். இல்லை, வலது கையினால வலது பக்கம் நீட்டுறேன். உடனே நான் உங்களை சொல்கிறேன் நினச்சிடக்கூடாது. அதான் சொல்லிட்டீங்களா? ஸோ போட்டு வாங்குற வேலை பிசாசோட வேலை. ஸோ நம்ம அதை விட்டுருவோம். இப்போ இந்த உறவு பழத்தை புசித்ததுனாலே காலியாக போச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். சொந்த குமாரனை அனுப்பி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மறுபடியும் எதுக்காக ஜீவனை கொடுக்குறாரு பாருங்க? ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு, ஆசீர்வாதம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே வாங்கிட்டாங்க. சிலுவைக்கு இயேசு வந்ததுக்கு அர்த்தம் என்ன? அற்புத அடையாளம் செய்யறதுக்கு. அது பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. ஐஸ்வர்யம் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. பின்பு எதற்காக இயேசு வந்தார்? இதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இயேசுவை பிதா அனுப்பினது அருந்து போன உறவை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோ கிருபை அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பேசுறானா, அவன் உறவுன்னு ரொம்ப பேசுவான். கிருபைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் இந்த இவங்க இருக்கிறாங்க யாரு? இந்த பிரமாண பிரசங்கிகள். அவர்களை விட அதிகமான உறவிலே பிதாவோடு இருப்பான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் காலேஜ் ஸ்டாஃப்ஸுக்கு சொன்னேன், செயின் ப்ரேயர்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து நல்லா ஜெபிக்கணுமா, நல்ல ஜெப ஆவி நம்மளை நிரப்பும், நல்ல ப்ரெசன்ஸ் வரணும். இது அணையாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, எந்த ஜெப கூட்டத்துக்கும் போயிடக்கூடாது. நீ the first instruction, you should not go to நம்முடைய ஜெப ஆவியும் நம்முடைய ஜெபத்தை குறித்த மேன்மையும் அடிபடுறதே இந்த மாதிரி ஜெப கூட்டத்தை பார்த்து தான். நீ நல்ல ஜெபத்தில் வளரணும்னா யூடியூப்ல எங்கேயாச்சும் ஜெபிச்சுக்கிட்டு தான் டப்புன்னு தம்பி போயிடணும் வெளியில். ஏன்னா அவங்கள பார்த்த உடனே உன்ட்ட இருக்கிற ஆவி போயிடும். ஏன்னா நீ அங்கே ஒருத்தனை பார்க்குற, அவர் வந்து 600 நாள் ஜெபிச்சு 600 நாள் ஜெபிச்சவருக்கு இந்த கதியா? அப்போ நம்மலாம் ஏமாத்திரம் போச்சா? இதுக்கு தான் நீ அந்த இடத்துக்குலாம் போகாதன்றேன். கொடைக்கானல் ஒரு மரத்தை பார்க்குறேன், 100 அடிக்கெலாம் இருக்குது மரங்கள். 100 அடிக்குலாம் 50 அடி 70 அடி. அது பாட்டுக்கு ஹைட்டாக இருக்குது. பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. சில மரங்கள்லாம் 150 அடி வளரக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட மூங்கில்லாம். அது எதுலேருந்து வருது? ஒரு சின்ன விதையிலேருந்து வருது பாருங்கள். இந்த விதைக்குள்ளே தான் 150 அடி மரம் வருது. அப்புறம் இன்னொரு விதை காட்டுறேன், முருங்கை மரத்தில் இருக்கிற முருங்கைக்காயில் இருக்க விதை. இந்த விதையிலேருந்து தான் முருங்கை மரம் வருது பாருங்கள். 2 விதை. இந்த விதையிலேருந்து 10 அடி உயரம் மரம் வருது. இந்த விதையிலேருந்து 150 அடி உயரம் மரம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன மாதிரி மரம் வரப்போகுதுன்றது என்ன மாதிரி விதைய போடுறோம்ன்றதை பொறுத்து இருக்கு. புரிஞ்சுவேன்? கையை தட்டு. ஆமென், 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 ஆமென். என்ன மாதிரி மரம் வளரப்போகுதுன்றது என்ன மாதிரி விதைய போடுறோம்ன்றது இருக்கு. உச்சிதமான கோதுமையினால் உன்னை நான் போஷிப்பேன், கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எல்லாருக்கும் கோதுமைனா உனக்கு நான் உசிதமான கோதுமையை தருவேன்டாங்க. எல்லாருக்கும் தேனுனா உனக்கு நான் கண்மலை தேனை கொடுப்பேன். சாலமனின் மண்டபத்தை பார்த்த சேபா நாட்டு ராஜஸ்திரி சொன்னார், உன்னுடைய சமூகத்தில் நின்று வேலை செய்யும்படிக்கு நிற்கிறவர்கள் என்னாலும் உன்னுடைய ஞானத்தை கேட்கிறபடினால் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நான் ஒரு ராஜகுமாரத்தி, ஆனால் என்னை விட உன்னுடைய அரண்மனையில் வேலை பார்க்குற வேலைக்காரன் ராஜகுமாரத்தியாக என்னை விட மேன்மை பெற்றவன்றான். ஏனென்றால் உன் சமூகத்தை வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்.
இது வந்து தேவனுடைய வார்த்தை, ப்ரெஷியஸ் ரெவலேஷன்றத பேசுறவரே சொல்லலாம்னா, அவர் சொல்லலைன்னா அவருக்கே அதுக்கான வேல்யூ தெரியலன்னு அர்த்தம். அவருக்கே தெரியாதப்ப எவனுக்குமே தெரியாதுன்னு அர்த்தம். முதலாவது அவனுக்கு தெரியணும் எவ்வளோ பெரிய மேட்டரை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னு. மாம்சத்தை முட்டாள்தனமாக கணக்கு போடவே கூடாது. அவருக்கு தெரியுதுன்னா இவர் மிக தாழ்மையானவரா, அதனால அவரே அதை வேல்யூ பண்ணுறாரா. பெருமையானவங்க அதெல்லாம் நமக்கு தெரியாதாங்க அப்படின்வாங்க. தாழ்மையானவங்க ஆமாங்க எவ்வளோ பெரிய மேட்டரை கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. நான் அடுத்த நாள் மெசேஜ் கொடுத்து அடுத்த நாள் உட்காந்து யோசிச்சுருப்பேன், எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளோ பெரிய மேட்டரை பேசியிருக்காரு. நம்மளுடைய திறமையெல்லாம் தாண்டி ஒன்று வெளியே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. தேவன் 10 அடி உயரம் மர விதையை நம்மள்கிட்ட போடலை, 150 அடி உயரமான விருட்சத்துக்கான விதையை போட்டுக்கிட்டு இருக்காரு. I honor the word of God, I respect the word of God, I give reverence to the word of God. ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த உறவை மறுபடியும் சரி செய்ய தான் இயேசு வந்தார். அப்ப இயேசுக்குள்ளே கிருபைக்குள் இருக்கிறவர்கள் உறவிலே வளர்கிறார்கள், உறவிலே வளர்கிறார்கள். ஜெபத்தை குறித்து அப்ப நல்லா கவனிங்க. prayer is the matter of revelation. வரும்போது ஆவியானவர் சொன்னாரு, prayer is not a demand, it is not a demand. பரலோகம் கேட்குற டிமாண்ட் கிடையாது. எழுதி வச்சுக்காங்க. இன்னைக்கு 195 பேர் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, ஜெபம்ன்றது ஒரு டிமாண்டு, பரலோகம் அதை கேட்குது அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், அது எனக்கு டிமாண்டே கிடையாது, இட் இஸ் அ சீக்ரெட் அப்படின்னாரு. இட் இஸ் அ சீக்ரெட். அதை தெரிஞ்சுக்கிட்டவன் அது டிமாண்டு கிடையாது சார், சீக்ரெட். அதாவது 12வது மாடியில் இருக்கார் கர்த்தர், வந்து என்ன பார்ப்பான்றாரு. படிக்கட்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. முத மாடி ஏறுறாங்க, 2வது மாடி ஏறுறாங்க. இழைச்சி நிற்கும்போது மெதுவாக கூப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார், இங்கே பக்கத்தில் லிஃப்ட் இருக்காது, கும்முன்னு வந்துடலாம் சார். இட்ஸ் அ சீக்ரெட். அப்படி தான் நம்ம லைஃப்பை மேலே கொண்டு வர சீக்ரெட் தான் இந்த ஜெபம். எவ்வளோ வித்தியாசம். ஒருத்தன் டிமாண்டுன்றான், நான் அதை சீக்ரெட்டுன்றேன். தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த சீக்ரெட், தேவன் உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற சீக்ரெட், உன் வாழ்க்கை உயர்த்துவதற்கு ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அது என்னவென்றால், கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்வாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ செய்வாரே. சீக்ரெட், சீக்ரெட். இட் இஸ் a God given secret. அதனால மனம் திரும்புதல் அப்படின்னாலே, ஜெபம் பண்ணுறதுக்கு உங்கள் இருதயத்தை இனிமேல் ஜெபம் பண்ணணும்டா அப்படின்னு டியூன் பண்ணிங்கன்னா நீங்கள் மனம் திரும்புங்கன்னு அர்த்தமா. ஸோ இதனுடைய விவரத்தை, இதனுடைய விஷயத்தையும் இதனுடைய வல்லமையும் புரிந்து கொண்ட பிசாசனை வந்து என்ன செய்கிறான், வந்து ஜெபத்தை வேற மாதிரி பண்ண வைக்கிறான். எப்படி? அதாவது ஒரு பிச்சைக்கார மனநிலையிலே தேவனிடத்தில் வந்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டு வர. ஆனால் ஜெபம் என்பது தேவனோடு அமர்ந்து தேவனைப் போல பேசுவது, தேவனிடத்தில் பேசுவது. இதுதான் ஜெபம், இதுதான் ஜெபம். இந்த வெளிப்பாட்டுக்குள்ளே வரும்போது தான் வெளிப்பாடும் ஜெபமும் ரொம்ப முக்கியமானது. அடுத்த வாரம் நான் பேசுகிறேன், ஜெபமும் வெளிப்பாடும். ப்ரேயர் இஸ் a revelation, it is not a demand, it's a revelation, it's a light. ஆமென், it's a light. அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதுக்கு அழகாக சொல்லி கொடுத்தாரு. அவங்க எல்லாம் சோர்ந்தே போகாமல் ஜெபிக்கிறாங்க. ஏன்? நான் அவங்களுக்கு ரெவலேஷன் இருந்துச்சு. அடுத்த வாரம் நான் அதை பற்றி எடுக்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் ப்ரேயர்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் ஜெபம் எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்கணுன்ற முக்கியமே கிடையாது. உங்கள் ஜெபம் எவ்வளவு இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் அவர் பதில் மட்டும் எப்போவுமே பெர்ஃபெக்டாகவே தான் இருக்கும், அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஸோ ஹவு த இம்பர்ஃபெக்ட் ப்ரேயர் இஸ் ரிசீவிங் பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்ற பற்றி நான் பேசுகிறேன். இதெல்லாம் வேத வசனத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னால உங்கள் மனது வெளிச்சம் அடைகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனோடு கூட இருக்கிற உறவு உங்களுக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. ஓகே, இன்றைக்கு நான் தொடர்ந்து அடுத்து இன்னொரு வாரம் நான் என்ன பேசுகிறேன்னா, த ரோல் ஆஃப் ப்ரைசிங் இன் ப்ரேயர், அதை பார்த்து நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அதாவது ஜெபத்தில் வந்து ஸ்தோத்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஆமாம், அதுதான் உங்களுக்கு வந்து ஃபெய்த்துக்கான டோரே திறக்கும். அதை பற்றி நான் மறுபடியும் அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். வருகிற வாரங்களில் தொடர்ந்து ஜெபத்தை பற்றி நிறையா பேச போகிறோம். இந்த வருஷம் தொடங்கும் போது கர்த்தர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா வந்து, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அப்படின்னாரு. ஸோ அது எதுக்கு சொன்ன 1ஆம் தேதி நான் பேசியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன எனக்கு தெரியல, இந்த வருஷம் நிறைய கடவுளை நோக்கி, பிதாவை தேவனை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க பார்க்க நம்ம லைஃப் எல்லாம் பிரகாசமாக போகுது. ஆமென், பிரகாசமாக போகுதுன்றேன். இப்படி வந்து ஃபீஸாக போன பல்ப் மாதிரி ஆமேன்றீங்க, பிரகாசமாக போகுது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன், நம்ம லைஃப் வந்து பிரகாசமாக போகுது.
ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தரப்போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு விஷயத்தை வேதத்திலிருந்து பேச விரும்புகிறேன். சூழ்நிலையை உங்கள் ஜெபம் என்ன செய்துன்னா, சூழ்நிலையவே ஆளுகை செய்தான். நீங்கள் தேவனோட பேச ஆரம்பிக்கும்போது சக் 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 சக்குன்னு தேவன் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் எடுக்கிறார். கண்ட்ரோல் எடுத்து கொஞ்ச நேரம் வேறு திசையில் போயிட்டு இருந்த கப்பல் இப்போ அப்படியே திரும்பி இன்னொரு பக்கம் போக ஆரம்பிக்குது. ப்ரேயர் ஹேஸ் சச் அ பவர் டு டர்ன் த டைரக்ஷன் ஆஃப் த சிச்சுவேஷன். உங்கள் சூழ்நிலையவே திருப்பிடும். எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலை நீங்கள் அமர்ந்திருந்தாலும் இன்று இரவு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இன்று இரவு நீங்கள் அமர்ந்து தேவனை பார்க்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் ஏதோ ஒரு திசையில் போய்கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை கப்பல் அங்கிருந்து திரும்பி செழிப்புக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய், ஆரோக்கியத்துக்கு நேராய், வெற்றிக்கு நேராய் இந்த இரவிலே திருப்பப்படும் என்று நான் சொல்லுகிறேன் இயேசு நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே அதாவது கப்பலின் திசையை திருப்பத்தக்க மிகப்பெரிய வல்லமை ஜெபத்திலே இருக்கு. நான் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு பேசும்போது நீங்கள் அந்த ஆக்டில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமானது அந்த ஜெபத்திலே நீங்கள் பார்க்கிற தேவனிடத்தில் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டே வரணும். ஸோ அவர் ஃபெய்த் இஸ் நாட் ஆன் ப்ரேயர், அவர் ஃபெய்த் இஸ் இன் ப்ரேயர். நம்முடைய விசுவாசம் ஜெபத்தின் மீது அல்ல, நம்முடைய விசுவாசம் ஜெபத்திலே இருக்கிறது. ஜெபத்திலே விசுவாசம் வைக்கிறது வேற, ஜெபத்து மேலே விசுவாசம் வைக்கிறது வேற. ஆமென். ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் சொன்னேன், ஆண்டவர் ஜெபத்தில் எப்படி ஆண்டவர் நாங்கள் விசுவாசம் வைக்க முடியும்? நாங்கள் உங்கள் மேலே தானே விசுவாசம் வைக்க முடியும். நீங்கள் ஜெபத்தில் விசுவாசம், ஜெபத்தில் விசுவாசம். கர்த்தர் சொன்னார், நான் ஜெபத்து மேலே விசுவாசம்னு சொல்லவே இல்லையே. கை தட்டுங்க. ஜெபத்து மேலே விசுவாசம் சொல்லலை. நிறைய பேர் இருக்காங்க ஜெபத்து மேலே விசுவாசம். இத்தனை நாள் ஜெபிச்சா இது கிடச்சிடும், அத்தனை நாள் கிடச்சா அது கிடச்சிரும். எத்தனை நாள் ஜெபிச்சாலும் எதுவும் கிடைக்காது. அது ஜெபத்து மேல விசுவாசம். நான் சொல்றது ஜெபத்து மேல் விசுவாசம் அல்ல, ஜெபத்திலே விசுவாசம். சரி, ஜெபத்திலே விசுவாசம். யார் மேல விசுவாசம்? தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். விசுவாசம் என்றாலே அது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அப்படிதான் பைபிள் வருது. அப்ப எப்படி இந்த வசனம் வரணும்? ஜெபத்திலே தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே நீங்க கேட்குறீங்க, கேட்ட உடனே அது உங்களுக்கு கிடைச்சிரும்னு நீங்க உறுதியா நம்புங்க. ஏன்னா தேவன்கிட்ட பேசின எதுவுமே திரும்ப வராம போகவே போகாது. அப்போ நீங்கள் கேட்டதை உறுதியாக வாங்கிக்கோன்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ அது உறுதியாக நீங்கள் கேட்டதை வாங்கிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் சிருஷ்டித்துட்டீங்க, நீங்கள் சிருஷ்டித்துட்டீங்க, நீங்கள் படைச்சிட்டீங்க, நீங்கள் உருவாக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பேர் என்ன? நீங்கள் ஒரு சிருஷ்டிகர். கை தட்டுங்க. ஜெபத்திலே நாம் ஆசீர்வாதங்களை சிருஷ்டிக்கிறோம். இன்றைக்கி நைட்டே இப்போ எப்போவுமே ஒரு செய்தியை கேட்ட உடனே ஒரு வைப்ரேஷன் உங்கள்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வைப்ரேஷன் இருக்கும்போதே நீங்கள் கீழ்ப்படிஞ்சிடணும். நீங்கள் நாளைக்கு காலையில் நினைக்கிற போகிறீங்க, அதனால தான் அடுத்த நாள் காலையில் தூங்கி வழிஞ்ச மூஞ்சியாக திரும்பவும் போய் பழைய குருடைய கதவை திறடின்னு போய் முட்டின கதவில் பூட்டின கதவில் முட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, கதவு திறக்காது. ஆனால் தேவன் அழகாக அந்த வைப்ரேஷனை கொடுக்குறப்பவே போய் கீழ்ப்படிஞ்சிடணும். அந்த வைப்ரேஷன்லேயே முழங்கால போட்டணும். இன்றைக்கி நைட்டு சப்பாத்தியை சாப்பிட்றோமா தயிர் சாதத்தை சாப்பிட்றோமான்னு முக்கியம் இல்லை. ஏகப்பட்ட தின்னுட்டு நீங்கள் திரும்ப வந்து பழைய நிலைமையில தான் உட்காந்துருக்குறோம். நம்ம என்ன சாப்பிட போகிறோன்றது முக்கியம் இல்லை, இந்த வைப்ரேஷனை இப்போ நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்ற முக்கியம். உடனே நான் ஒபே பண்ண உடனே என்ன நடக்குது? இந்த 15 நிமிஷமாக இருக்கிற அந்த வைப்ரேஷனு அப்படியே உங்களோட தங்கிருது. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமாம், அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது கலெக்டர் கொடுக்கும்போது போயிடணும். ஆமாம், நீங்கள் கலெக்டருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க கூடாது. நாளை காலையில் நான் ஜெபிக்கிறேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் சொல்லும்போது நீங்கள் கீழ்ப்படிஞ்சிடணும். அப்படி போகும்போது அந்த கிருபை உங்களோட தங்கிடும். நிறைய பேர் நல்ல செய்தியை கேட்டோன்னா கும்முன்னு இருக்குது சார் அப்படின்ட்டு தூங்கிடுவேன். நீ வீட்டில் போய் அடுத்த நாள் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நேற்று சுட்ட தோசை இன்றைக்கி என்ன வாய்ப்பு பெறுது. ஆனால் அது வந்து செயல்படுத்தப்படும் போது அது வந்து இன்னும் பெருக ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமானது. கர்ப்பப்பை திறக்கும் போது தான் குழந்தை உருவாகிறது. நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் குழந்தை உருவாகாது. நீங்கள் நினைத்த போதெல்லாம் குழந்தை உருவாக்க முடியாது. கர்ப்பப்பை திறக்கும் போது தான் அது குழந்தையாய் மாறுகிறது. அப்படி தான் உங்கள் இருதயம் திறந்திருக்கும் போது தான் வார்த்தை அங்கே என்ன செய்யுது? சிருஷ்டிக்கிற வல்லமையுடையதாய் மாறுகிறது. ஆகவே கர்ப்பப்பை ஆகிய உங்கள் இருதயம் திறக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் வேலைகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய ஆள், அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய விஷயம்லாம் உங்களுக்கு வரும். ஓடிரு இயேசு நாமத்தில். அடுத்த வாரம் ஜெபிக்கிறேன். ஜெபமும் ஜெபிக்கிற வர நாட்களில் பேசுகிறேன்.
ப்ரேயர் அண்ட் பிளேஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இடமும் ஜபமும் ரொம்ப முக்கியமானது. நீ இடத்தை அசட்டை பண்ணிட்டுலாம் ஜபம் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்கள் ஜபத்தில் மிக முக்கியமான இடத்தை இடம் பிடிக்கிறது. ஜபத்தில் எல்லாம் சொல்லுங்க, முக்கியமான இடத்தை இடம் என்ன செய்கிறது? பிடிக்கிறது. ஆமென். ஏன்னா அரைக்கதவை பூட்டு என்று வேதம் சொல்லும்போது நீங்கள், அதாவது அந்த பக்கம் அது நடந்துக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் இது நடந்துக்கிட்டு இருக்கும், அப்படியே நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். இது உன் ஜெபம் நேரம் போக மீதி நேரத்தில் அப்படி ஜெபி. ஆனால் ஜெபத்துக்குன்னு தேவன் கொடுத்துக்கிற நேரத்தில் இந்த உலகத்துலேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரு. ஏனென்றால் he wants to talk to you. அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். என் கூட 10 நிமிஷம் பேச உட்காரு, 3 நிமிஷம் ஃபோன் எடுத்தாலோ அலோன்றீங்கன்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? அடுத்தாலோ சொல்லுமன்னு எந்திரிச்சு வெளியே போயிருவேன். ஸோ இதேவனும் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஏதோ உங்களை ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த முறை தேவனுக்கு மரியாதை கொடுங்கள். ஜபத்தில் மிக முக்கியமான விஷயம் மட்டும் தேவனுக்கு கொடுக்குற மரியாதை, ரெவரன்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அரைக்கதவை பூட்டி. அப்போ அது உங்களுடைய மனதை என்ன செய்யணும்? we have to disconnect. அதான் நம்ம பின்னாடி பேசுவோம். பைபிள் எல்லா இடத்துலையும் ஜெபிக்கும் போது இயேசு வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்திற்கு போனார். இயேசுவோட புத்தியை கான்சன்ட்ரேட் பண்ணிட முடியுமா? எங்கே இருந்தாலும் ஜெபிக்க முடியும் அவரால். அவருக்கே ஒரு இடம் தேவைப்படுது. பவுல் சொல்கிறான், வழக்கமாய் நாங்கள் ஜெபிக்கிற இடம்னு சொல்கிறான். மோசே சீனாய் மலைக்கு போனான், இன்னொரு மலை உச்சிக்கு போயிருக்கிறான் ரெவிதீமில். இப்படி பல இடங்களுக்கு அவர்கள் தங்களை செப்பரேட் பண்ணார்கள். யூ ஹேவ் டு செப்பரேட் யுவர் செல்ஃப். அதுக்கு 1000 ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லலாம். மனதின் கதவை எடுத்து எல்லா கதவையும் அடைங்க. வீட்டு கதவை அடை, அடுத்து செல்போன் கதவை அடை, இயேசு நாமத்தினால. அதற்கு பிறகு தேவனோட உறவுகள் ஆரம்பிங்க. பாருங்க, இந்த பின்னாடி இருக்கிறவர் லாஸ்ட்டில் இருக்க செல்ஃபோன் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்கு ரிங் வந்தால் கூட என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆட்கள் என்ன செய்யணும்? சைலண்ட்டில் போடணும் முன்னாடி வரணும்னா. ஏன்னா உங்களுக்கு ரிங் வந்தால் என்ன டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் இங்கே இருக்கிறவன் சைலண்ட்டில் கூட போடக்கூடாது. ஏன்னா சைலண்ட்டில் போட்டிருந்தா கூட அந்த வேவ்ஸ் வந்தோடனே இங்கே ஸ்பீக்கரில் கேங்கேன்னும், அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ என்னை நெருங்க நீங்கள் டிஸ்கனெக்டை நிறையா பண்ணணும். என்ன நெருங்குறதுக்கே பின்னாடி இருக்கிறது ஆனில் இருக்கிற, நடுவில் இருக்கிற சைலண்ட்டில் வைக்கிற, முன்னாடி இருக்கிற சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா அப்படி தான் நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்க இந்த வேர்ல்டில் சுவிட்ச் ஆஃப்குள்ளே நீங்கள் போகிறீங்க, கடவுளோட இணைய ஆரம்பிக்கிறீங்க. இது ஒரு உறவு. இதில் நன்றி உணர்வு ஒரு பார்ட் இருக்குது, ரெவரன்ஸ் ஒரு பார்ட் இருக்குது. அது கலை. என்ன சார் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே போகிறீங்க சார்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிரியாணியை என்ன செய்யலாம்? சும்மா கறியையும் சோறையும் போட்டு கிண்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை சேர்க்கலாம், கிராம்பு சேர்க்கலாம், ஸ்பைஸ் ஒவ்வொன்றா சேர்க்கலாம். என்ன சேர்க்க அந்த ஃப்ளேவரே மாறுது. அப்படி தான் ஜபம்ன்றது சிலர் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்குது, ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, இட் இஸ் நாட் டெக்கரேட்டிங் த ப்ரேயர், இட் இஸ் டெக்கரேட்டிங் த ஆன்சர்ஸ். தி ஆன்சர் இஸ் த மோட்டிவ் ஆஃப் ப்ரேயர்ஸ். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஜபம் கடவுளை போல கணக்கட்டுறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு வெளிப்பாட்டோடு தேவனிடத்தில் நெருங்கிருங்கன்றேன். ஒவ்வொரு வெளிப்பாடும் உங்களை கடவுளோடு இணைக்கட்டும்ன்றேன் நான். அதுதான் ரெவலேஷன் அண்ட் ப்ரேயர். ஒரு ப்ரேயரில் ஒருத்தன் சளைக்காமல் ஜபிக்கணும்னா அவனுக்கு ரெவலேஷன் இருக்கணும். அவன் மைண்ட் வெளிப்பாடோட போகணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெயிப்பதற்கு வெளிப்பாட்டை பற்றி கூறி சொன்னார். அப்போ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஜபத்தில் சோர்வே கையை தட்டு. என்னைக்கு ஜபத்தை நீ டிமாண்டா பண்றியோ அதனால தான் உங்களுக்கு ஜபம் டயர்ட் ஆகுது. ஜெபம்ன்றது மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவது. இன்றைக்கு உங்களோட சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன். நீங்கள் தேவனோடு அமர்கிற நேரம் சூழ்நிலையை கையில் எடுக்கிறீர்கள். எந்த விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளும் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ இன்று இரவு நீ முழங்கால் போட்டு கடவுளுடைய முகத்தை நீ தேட ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை கண்டுபிடிச்சனால தானே காரியம் வைக்கணும். ஆனால் பைபிள் சொல்லுது அவனை தேடினாலே காரியம் வாய்ச்சிருக்கு. இன்னைக்கு நைட்டு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஜபிக்க போகிறீங்க, 1/4 மணி நேரம் ஜபிக்க போகிறீங்க. 1/4 மணி நேரமும் உங்களால் மைண்ட் என்ன செய்ய முடியல? 1 மணி நேரமே படுத்த முடியல. ஜப நேரம் முடிஞ்சிருச்சு, காரியம் வாய்க்குதுன்றேன். என்ன சார் பண்ண? ஒன்றுமே பண்ணல. தேடுனில்ல, கண்டுபிடிச்சவனுக்கு இல்லை, தேடுனவனுக்கே இருக்கு ஆசீர்வாதம். இல்லை சார், சில ஜபிக்க உட்காந்தாதான் சார் தேவையில்லாத எண்ணங்களாக வருது அப்படின்னா கசடுலாம் வெளியே போகுது. புரியுதா உங்களுக்கு? மொத ஒரு ரூமை கழுவி, இப்போ பாருங்கள் நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பு தானே, அது இந்த கம்பியெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தேன் அவர் இதில் குடோனு. அந்த குடோனை என்கிட்ட கொடுத்தேன். அதை தான் எடுத்தோம் வாடகைக்கு ஆஃபீஸ்க்குன்னு. அது ஒரு பெரிய இந்த மாதிரி சர்ச்சு லெவலுக்கு இருக்கும். ஆனால் தரையே தெரியாது. நீங்கள் தரையை கண்டுபிடிக்கிறது 1/4 மணி நேரம் தோணுனா தான் அந்த துருவெலாம் போய் தர தெரியும், சிமெண்ட் தர தெரியும். அப்போ என்ன செஞ்சோம்? சுரண்டி உள்ளே பெட்ரோலை ஊற்றி, அதை ஊற்றி, திண்ணறை ஊற்றி,
கழுவுனா ஊற்ற ஊற்ற கசடாக வெளியே வருது. கடைசியில் என்ன தெரியுது? தர தெரியும். எங்கள் ஏரியாவில் ஒரு மென்டல் ஒருத்தர் இருந்தான். பொங்கலுக்கு என்ன செய்வோன்னு முடிவு எடுத்தாங்க. பொங்கலுக்கு என்ன செய்வோம்னு ஒருத்தன் சொன்னால் கரும்பு கட்டுவோம், ஒருத்தன் வந்து வாழை மரத்தை கட்டுவோம், விளையாட்டு போட்டி வைப்போனேன். இவா ஒன்றும் போட்டி வைக்க வேணாம், இவன் ரொம்ப நாளாக குளிக்காமல் இருக்கான், அவனை குளிப்பாட்டிருங்கடா போதுன்ட்டான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். வந்தவுடனே நான் அந்த கூட்டத்தில் இல்லை, அது முடிச்சவர் சொன்னார். அவனை கூப்பிட்றான், வரவே மாட்டேன்னா அவனை தூக்கிட்டு போய் ஒரு குழாயில் உட்கார வச்சு ஒரு டேப்பை திறந்து, அந்த காலத்தில் தெருவில் குழாயெல்லாம் இருக்கும், திறந்து விட்டாங்க. திறந்தா குளிச்சுக்கிட்டே குளிப்பாட்டுறேன், அழுக்கா ஓடுது. ரொம்ப நேரம் கழிச்சு வெள்ளையா தெரியுது. என்னன்னு பார்த்தா பனின்னு. ஓ, இவ்வளோ நேரம் பனினுக்கு மேலே தான் குளிச்சிருக்காய், அதுக்கப்புறம் பனினை ஒரு விட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டு. நீ ஜபத்துக்குள்ளே வந்த உடனே இந்த கசடு சார் உட்காந்தா தான் சார் வெளியே வருதுன்னா உட்காந்த பிறகு தான் வரும். ஏன்னா அந்த கசடெல்லாம் வெளியே வரணும்ல. அதை நீங்கள் தோல்வி நினைக்கக்கூடாது, நீங்கள் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கையை தட்டு ஒருத்தர் ஒரு ஆமென்.